ஓம் சரவண பவ. முருகன் திருவருள் முன்னின்று காக்கட்டும். நான் உங்கள் சகோதரி லலிதா ஜெகன் பேசுகிறேன். நாம் இன்று ஈரோடு மாவட்டத்தில் ஊத்துக்குளியில் கதித்த மலையில் அருளும் வெற்றி வேலாயுத சுவாமியை தரிசிக்கச் செல்வோம். அருணகிரிநாதர் இத்தலத்து முருகன் மீது புகழ்ந்து பாடல்கள் பாடியுள்ளார். 1000 வருடங்களுக்கும் மேலும் பழமையான ஸ்தலம். கிட்டத்தட்ட 336 படிகள் ஏறி மேலே செல்ல வேண்டும். கதித்த என்பதற்கு மேன்மையான, சிறப்பான என்ற பொருளும் உண்டு. மேலும் கதிர் என்பதற்கு பிரகாசித்தல், ஒளிவிடுதல் என்ற பொருளும் உண்டு. கதிர் உதிர்த்த மலை, கதித்த மலை என மருவியதாய் ஆர். தியாகராஜன் 1966 வெளியிட்ட தமது நூலில் குறிப்பிடுகிறார். மயூர சித்தர் வழிபட்டு சித்தி அடைந்த மலை என்பதால் மயூரகிரி என்ற புராண பெயரும் உண்டு. ஸ்தல வரலாறு. அகஸ்தியர் ஒருமுறை இங்கு வந்து முருகனுக்கு பூஜை செய்ய ஆசைப்பட்ட போது நைவேத்தியம் செய்ய நீரின்றி தவித்தார். அச்சமயம் முருகன் நேரில் தோன்றி தன் வேலை ஊன்றி குழி ஏற்படுத்த நீர் வீறிட்டது. ஊன்றிய குழியில் நீர் வந்ததால் ஊத்துக்குளி என இவ்வூருக்கு பெயர் வந்தது. இன்று வரை ஊற்றில் நீர் வந்து கொண்டே இருக்கிறது. இங்கு முருகன் தனித்து எழுந்தருளி உள்ளார். சூரபத்மனை வதம் செய்த பின்னர் முருகன் தனிமையில் இருந்தார். அவரை மணமுடிக்க இம்மலைக்கு வந்த பெண்களை இந்திரன் மகளாக தெய்வ யானையாகவும், நம்பிராஜன் மகளாக வள்ளியாகவும் வேடர் குலத்தில் பிறந்து பின் தன்னை அடையுமாறு அருளாசி புரிந்தார். திருமணத்துக்கு முந்தைய நிலை என்பதால் அவர்கள் தனி சன்னதியில் உள்ளனர். இங்கு பாம்பு புற்றுக்கு தனி சன்னதி உள்ளது. இது மயூரகிரிநாதர் சமாதி என கூறப்படுகிறது. இப்புற்று சன்னதிக்கு அமாவாசைகளில் பூஜை செய்யப்படுகிறது. வள்ளி தெய்வானை சன்னதிக்கு செல்லும் வழியில் பாலை மரத்தடியில் காவல் தெய்வமான சுக்குமலையாண்டவர் சன்னதி உள்ளது. குழந்தை பேற்றுக்கும் குழந்தைகளை நோயிலிருந்து காக்கவும் சுக்குமலையாண்டவரை பக்தர்கள் வேண்டிக்கொள்கின்றனர். மங்கள பொருட்கள் கொண்டு வள்ளி தெய்வானை சன்னதியில் பிரார்த்தனை செய்தால் திருமண தடை நீங்கும். விருந்த தம்பதியர் ஒன்று சேர கதித்த மலை வந்து பிரார்த்தனை செய்கின்றனர். விசேஷங்கள்: தைப்பூசம், வைகாசி விசாகம், கந்தசஷ்டி. அமைவிடம்: கதித்தமலை, ஊத்துக்குளி, ஈரோடு மாவட்டம். சென்னிமலையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திறந்திருக்கும் நேரம் காலை 6 முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. கதித்தமலை செல்வோம், கதிர் வேலவன் அருள் பெறுவோம். கந்தனுக்கு அரோகரா. வணக்கம்.